பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 10th குடிமையியல் பாடத்தில் இருக்க ஒரு முக்கியமான பாக்ஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மாநிலத்தில் அமைச்சர்கள் எத்தனை சதவீதம் பேர் இருக்கணும் அப்படின்றத குறிப்பிடுறது. அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களில் 15 விழுக்காட்டுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அதாவது ஒரு மாநிலத்தில் அமைச்சர் அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா, அந்த மாநிலத்தோட சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளோ இருக்காங்களோ அந்த எண்ணிக்கையில் 15% மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்து 164(1)A இங்க கொடுத்திருப்பாங்க பாருங்க. அதாவது மொத்த உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கையில் 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாது என குறிப்பிடும் சட்டப்பிரிவு 164(1)A. அதுபடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை 234 பேர் எம்எல்ஏக்கள். அதில் எத்தனை பேர் வரை அமைச்சராக இருக்கலாம் அப்படின்னா 36 பேர் வரை அமைச்சராக இருக்கலாம். ஏன்னா அதுதான் 15 விழுக்காடு 164(1)A. இப்போ 164(1) கிளாஸ் 1 அது எதை குறிக்கும் அப்படின்னா, ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை குறிப்பிடுவது 164 கிளாஸ் 1. இன்னொரு பாக்ஸ், முக்கியமான பாக்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா, அதாவது 1986க்கு முன்னாடி 2 அமர்வு இருந்துச்சு தமிழ்நாட்டில். அதாவது சட்டமன்ற கீழவை, சட்டமன்ற மேலவை அப்படின்னு இருந்துச்சு. 1986ல் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பண்ணும்போது சட்டமன்ற மேலவை ஒழிக்கப்பட்டுச்சு. நவம்பர் மாதம் 1986 நவம்பர் மாதத்தில். இது எந்த லெசனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம 10th அரசியலமைப்பு பாடத்தில் மாநில அரசு அப்படின்ற லெசனில் அலகு 3ல் இருக்குப்பா. நன்றி.